வணக்கம். இது தேர்தல் திருவிழா. நாளுக்கு நாள் அரசியல் களம் பரபரப்பா மாறிட்டு வர சூழல்ல இப்போ நடந்த முக்கிய நிகழ்வுகளை இந்த தொகுப்புல ஒவ்வொன்னா பார்க்கலாம். பிரதமர் மோடி ஏன் 400 தொகுதிகளோட நிறுத்திட்டாரு? அதான் 543 தொகுதிகள் இருக்குல்ல, அதுலயும் ஜெயிப்போன்னு சொல்ல வேண்டியதுதானே அப்படின்னு கிண்டல் செஞ்சிருக்காரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின். இது மட்டும் இல்லாம நடிகர் விஜயின் கட்சி தொடர்பா அவர் என்ன கருத்துக்களை சொன்னாரு அப்படின்னு இப்ப பார்க்கலாம். மைக்க நீட்டுனாலே பாஜகவை 4 திட்டு திட்டிட்டுதான் அதிமுகவோட மூத்த தலைவருங்க அவங்க கட்சியோட தேர்தல் வேலைகளை பத்தி பேசுவாங்க. இதை எதையும் கண்டுக்காம அதிமுகவுக்காக கூட்டணி கதவு திறந்தே இருக்கும்னு சொல்லி இருக்காரு பாஜகவின் மூத்த தலைவரும் உள்துறை அமைச்சருமான அமித்ஷா. அதுக்கு அதிமுகவோட கருத்து என்னன்னு இப்ப பார்க்கலாம். ரத்தத்தை சூடாக்குற அளவுக்கு பேசுறாரே தவிர செயல்ல ஒண்ணுமே இல்லைங்கன்னு நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளரா சீமான கடுமையா விமர்சிச்சு அந்த கட்சியில் இருந்து வெளியேறி இருக்கிறாரு நிர்வாகி ஒருத்தர். அவர் யாருன்னு பார்க்கலாம். பாஜகல 80 வயசுக்கு மேல இருக்கிறவங்க தான் சேருவாங்கன்னு கிண்டல் பண்ணி இருக்காரு முன்னாள் அமைச்சர். பிரதமர் ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு மொழி பேசுறது ஏன் தெரியுமான்னு கேட்டு இருக்காரு திமுகவோட எம்பி ஒருத்தர். அவங்க யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. அதிமுக கூட பேசுறாங்க, பாஜக கூட பேசுறாங்கன்னு செய்திகள் பரவிட்டு இருக்கு. கொஞ்சம் பொறுங்க, நாங்களே கூட்டணியை பத்தி சீக்கிரம் முடிவு பண்ணிடுவோம்னு சொல்லி இருக்காரு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ். பாமக நிறுவனர் ராமதாஸை முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் சந்திச்சது அரசியலுக்காக இல்ல அப்படின்னு அவர் விளக்கம் கொடுத்திருக்காரு. பாஜக கட்சியில எல்லாம் யாருமே சேரது இல்லைங்க. அப்படியே சேர்ந்தாலும் 80-85 வயசுக்கு மேல இருக்கிறவங்க தான் சேருவாங்கன்னு விமர்சிச்சிருக்காரு அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி. அதை நிரூபிக்கிற மாதிரி தமிழ்நாட்டுல 70-80கள்ல எம்எல்ஏ எம்பியா இருந்த பல பேரு பாஜகல சேர்ந்திருக்காங்க. கோழியை வறுத்து தின்றதுக்காக கோழி பிடிக்க போறவங்க கொக்கரக்கோன்னு சொல்வாங்கல்ல, அதை பார்த்திருக்கீங்களா? அதே மாதிரி தான் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் போற பிரதமர் அந்த ஒரு மொழியை பேசுறாரு அப்படின்னு கிண்டல் பண்ணி இருக்காரு திமுக எம்பி தயாநிதி மாறன். திமுக கூட்டணியில தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை சுமூகமா போயிட்டு இருக்கிறதா சொல்லி இருக்கிற மார்க்சிஸ்ட் கட்சியோட மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் திமுக கூட்டணியில குழப்பம் வருமானு கடையை போட்டு அதிமுக பகல் கனவு காண்பதாகவும் அது பலிக்காதுன்னு சொல்லியிருக்காரு.